मुरली तो शिव बाप ने चलाया। हाँ, तो सारी बहुत बातें ऐसा है। மாணவர் முரளி சிவ்பாப் சிவன் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட நிறைய விஷயம் அப்படி உள்ளது. हो सकता है एक्यूरेट नहीं बताते हैं। பாபா சொல்கிறார் எக்யூரேட்டாக சொல்வதில்லை. क्यों? अप्रोक्सीमेट बताते हैं। தோராயமாக சொல்கிறார். वही क्यों? शिव बाप को तो एक्यूरेट जानता है ना। மாணவர் ஏன் அப்படி? சிவ் தந்தை அனைத்து விஷயத்தையும் தெரிந்துள்ளார் தானே. न तो फिर अगर वो एक्यूरेट बता रहे तो जैसे विनाश की बात है, विनाश பாபா சொல்கிறார் ஒருவேளை அவர் அக்யூரேட்டாக சொல்லிவிட்டார் என்றால் எப்படி விநாசத்தின் விஷயம் உள்ளது? की बात एक्यूरेट बता रहे हैं कि इस तारीख को होगा, விநாசத்தை பற்றி இந்த இந்த தேதியில் நடக்கும், इस टाइम पे होगा, இந்த நேரத்தில் நடக்கும். तो डेट कॉन्शियस हो जाएंगे। பிறகு டேட் கான்சியஸ் ஆகிவிடுவார்கள். ये कोई ज्योतिषियों का ज्ञान नहीं है। कि हर बात की तिथि तारीख निश्चित कर दी जाए। இது ஒன்றும் ஜோதிஷிகளின் ஞானம் இல்லை. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலும் நாள் தேதி கிழமை நிச்சயிப்பதற்கு. पुरुषोत्तम संगम युग पर कभी भी तिथि तारीख पहले से निश्चित नहीं होती। पहले இந்த புருஷோத்தம் சங்கம் யுகத்தில் நாள் தேதி கிழமை இது முதலிலேயே நிச்சயிக்கப்படாது. कोई बता सकता है? முதலிலேயே யாராவது சொல்ல முடியுமா என்ன? बताते तो हैं, बहुत से ज्योतिषी लोग होते हैं। நிறைய ஜோதிஷிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் தான், बताते रहते हैं, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். तो सब बातें उनकी पूरी हो जाती हैं। அனைத்து விஷயமும் அவர்களுடையது முழுமையடைந்து விடுகிறதா? सच्ची हो जाती हैं? உண்மையாகி விடுகிறதா? नहीं। இல்லை. तो भक्ति जब पूरी होती है संगम युग पर, तो तिथि तारीख तो निश्चित नहीं कर सकते। அப்பொழுது பக்தி எப்பொழுது முழுமையாகுகிறதோ சங்கம் யுகத்தில் நாள் தேதி சொல்ல முடியாது. कब तक नहीं निश्चित कर सकते? எப்பொழுது வரை நிச்சயிக்கப்படாது? है? तब तक नहीं निश्चित कर सकते जब तक कृष्ण का प्रैक्टिकल में जन्म न हो। எப்பொழுது வரை பிராக்டிக்கலில் கிருஷ்ணர் ஜென்மம் எடுக்கவில்லையோ அதுவரை நாள் தேதி கிழமை எதுவும் நிச்சயிக்க முடியாது. डेट नहीं बताई जाती है, तो अज्ञानता की बात है। பாபா சொல்கிறார் டேட் சொல்ல முடியாது, இது அஞ்ஞானத்திற்கான விஷயம். न विनाश की डेट बताई जाती है, விநாசத்தின் டேட்டும் சொல்ல முடியாது, न बाप के जन्म की डेट बताई जाती है। தந்தை பிறப்பதற்கான டேட்டும் சொல்ல முடியாது. डेट तो मुरलियों में बता दिया, डेट यहाँ फिक्स नहीं होती है। முரளியில் சொல்லி இருக்கிறார் இங்கே டேட் ஃபிக்ஸ் ஆகாது. यही पूछ रहा था। மாணவர் நான் அதைத்தான் கேட்கிறேன். तो गलत बात है। பாபா சொல்கிறார் அது தவறான விஷயம். ज्ञान मार्ग में ஞான மார்க்கத்தில் बाप की प्रत्यक्षता है தந்தையின் பிரத்யட்சம் ஆகுவதற்கான நாள் और दुनिया के विनाश होने की आखिरी डेट। மற்றும் உலகத்தின் விநாசம் ஆவதற்கான கடைசி நாள் டேட். हाँ यही बात को पूछ वो कभी भी रहा। पहले से नहीं बताई जाती। அது எப்பொழுதுமே முதலிலேயே சொல்ல முடியாது.